எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது நம்ம ஆப்டிடியூடு தனியாக வீடியோ போட்டிருப்போங்க. நான் முதல்வன் எக்ஸாமுக்காக நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல எங்கெங்கே பார்க்கலாம், எங்கெங்கே படிக்கலாம், இல்லை பிஒய்க்யூஸில் என்னென்ன இருக்கும், என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூட்டியாக போடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். பட் வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோ இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பார்த்துருந்தேன். ஸோ சில கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து எல்லா கமெண்ட்ஸுக்குமே நம்ம தனித்தனியாக ரிப்ளை பண்ணியிருப்போம். சில கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரீசெண்டாக இந்த ஒரு 5 டேஸில் வந்த கமெண்ட்ஸ் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஒர்க்கில் வந்து மாட்டியிருந்ததுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியலங்க. ஸோ ஓகேங்க, நான் பார்க்குற டைம் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ நிறைய பேர் அந்த புக்ஸ் ஆர்டர் பற்றினதை பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் இந்த சிலபஸ் வந்து அடுத்த ஜிஎஸ்க்கு போடுங்க ப்ரோ, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் அன்றைக்கி மேக் பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ சிலபஸ் வந்து 2ஆக கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து 4 செக்ஷனாக வந்து அவங்களுக்கும் உண்டு பேங்கிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதையும் தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி அதை பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் டைப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் அனாலஜிஸ், சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்சஸ் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இது என்னென்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினோட இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸாம்பிளோட வந்து சொல்லிடுறேங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங் ப்ளஸ் விஷுவல் மெமரி. ஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜ் மாதிரி 4 கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து என்ன இமேஜ் வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதுதான் விஷுவல் மெமரி. ஸோ டிஸ்கிரிமினேஷன், அப்சர்வேஷன், ரிலேஷன்ஷிப்பு, கான்செப்ட்ஸ், அர்த்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். ஆல்ரெடி நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு பேங்கிங்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த டாபிக்ஸ்க்கு இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. ஸோ அது புதுசாக இருக்கிறவங்களுக்காக இது நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அர்த்தமெட்டிக் நம்பர் சீரிஸ், நான் வெர்பல் சீரிஸ், கோடிங் டீகோடிங்னா நம்ம பேசிக்காக எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் பார்க்கக்கூடியது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்பாங்க, சிலாஜிசம், ரீசனிங் எக்ஸெட்ரா. த டாபிக்ஸ் ஆர் சிமேட்டிக் அனாலஜி, சிம்பாலிக், நம்பர் அனாலஜி, அப்புறம் ஃபிகரல் அனாலஜி, அப்புறம் செமனெட்டிக் கிளாசிஃபிகேஷன், சிம்பாலிக், நம்பர் கிளாசிஃபிகேஷன், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், அதே மாதிரி சிமான்டிக் சீரீஸு, நம்பர் சீரீஸு, ஃபிகரல் சீரீஸு, ப்ராப்ளம் சால்விங், வேர்ட் பில்டிங், கோடிங் டீகோடிங். ஸோ கிட்டத்தட்ட பாதி இது வந்து அப்படியே வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், ட்ரெண்ட்ஸு, ஸ்பேஸ் ஓரியன்டேஷனு, ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், வென் டயக்ராமு, ட்ராயிங் இன்ஃபரன்சஸ்ஸு, பஞ்ச்டு ஹோல் பேட்டர்ன் ஃபோல்டிங்கு, அப்புறம் அன்ஃபோல்டிங்கு, அதுபோக ஃபிகரல் பேட்டர்ன் ஃபோல்டிங்கு அண்டு கம்ப்ளீஷன், indexing, address matching, data and city matching. So classification of center codes, roll numbers, small and capital letters numbers coding, so decoding, classification and embedded figures, critical thinking, emotional intelligence, social intelligence. So இவ்வளோதாங்க. ஸோ இதில் என்னடா ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு இது என்னென்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த ஸ்கீமை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து அவ்வளோ பெருசுலாம் இல்லை. சிலபஸில் இருக்கிற எல்லாத்துலேருந்தும் கொஷின்லாம் கேட்க முடியாது. இந்த செக்ஷனுக்கே கம்மியான கொஷின்ஸ் தாங்க இருக்கும். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக எஸ்எஸ்சி ரயில்வேஸோட அந்த இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி பேங்கிங்கோடதையும் பார்த்துடலாம். அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேங்கிங்க்கு ரீசனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க. லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் இருக்கும், ரேங்கிங், டேரக்ஷன் பற்றி இருக்கும், டேரக்ஷன் கொஷின்ஸ்லாம் வரும்ல. ஸோ ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு இறங்குறாரு, இந்த டேரக்ஷனில் இவ்வளோ போகிறாரு, இதெல்லாம் வந்து டேரக்ஷன் கொஷின் வரும். ஆல்ஃபபெட் டெஸ்ட் உண்டு, டேட்டா சஃபிஷியன்சி, கோடட் இன்இக்வாலிட்டி, அது போக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்கல்லங்க, ரவுண்டாக இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, இல்லை லைனில் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் 8 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். பசில்ஸு, டேபுலேஷனு, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ இன்புட் அவுட்புட்டு, கோடிங் டீகோடிங், அனாலஜி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இவ்வளோ தாங்க ரீசனிங் பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ரீசனிங் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கொஷின் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கொஷின்ஸ் இன் திஸ் காம்பனன்ட் வில் பி aimed at testing the candidate's general awareness of environment around him. ஸோ இது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்கணும், ஸோ 12th லெவலில் படிக்கணும், அந்த மாதிரி 10th லெவல் படித்தா போதும், இந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. கொஷின்ஸ் வில் பி ஆல்சோ டிசைன் டு டெஸ்ட் த நாலேஜ் ஆஃப்
கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. சச் மேட்டர்ஸ் ஆஃப் எவ்ரிடே அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் தேர் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் ஆஸ் மே பி எக்ஸ்பெக்டட் ஆஃப் எனி எஜுகேட்டட் பர்சன். அதே மாதிரி the test will also include questions relating to India and its neighboring countries, especially pertaining history, culture, geography, economic scene, அப்புறம் ஜெனரல் பாலிசி சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து ஓவராலாக நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கும் வந்து மாடல் பார்க்கலாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லெவல்லையே தாங்க இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஃபேக்சுவலாக நிறைய எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ஸு. ஸோ ஏன்னா அந்த எஸ்எஸ்சியெல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஃபேக்ட்ஸ்னை வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பலாம் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஷினில் ஒரு மெனக்கிடலாம் தேவை இருக்காது. டேரெக்டாக வந்து 4 ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இதே வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்ட் இங்கிலீஷ், அதான் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி வுட் பி டெஸ்டட். அதாவது காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ப்ளஸ் வந்து இங்கிலீஷோட கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து கேட்பாங்க. சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எரர் கண்டுபிடிக்கிற எரர் ஸ்பாட்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதை பற்றியும் வந்து பார்க்கலாங்க. ஸோ இதே அந்த பக்கம் பேங்கிங்க்கு போனோம் அப்படின்னா ஆல்ரெடி குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி வந்து நம்ம பார்த்துட்டோம். ரீசனிங் வந்து இப்போ தான் படிச்சிருந்தேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கேயும் இருக்குங்க. ஸோ இங்கேயும் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள்ஸ் இருக்கும். ஸோ மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்டு யூசேஜ் எப்படி, வேர்டு ஸ்வாப்பை மாற்றி எங்கெங்கே போடுறது, எந்த இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பார்க்க சொல்லுவாங்க. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுப்பாங்க, எரர் டிடெக்ட் பண்ணுறது, எரர் ஸ்பாட்டிங்கு, பேராகிராஃபை காம்ப்ரிஹெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ண சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு வேர்டை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண எது கரெக்டாக இருக்கும் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. மிஸ்சலேனியஸ்னால் நிறைய டாபிக்ஸ் உள்ள இந்த மாதிரி நிறைய மாடலில் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி எக்கானமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது பேங்கிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் பேசிக்கான எக்கனாமிக் டேர்ம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு போகணும். ஸோ இந்த எக்கானமி அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்க, நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்ம 6 to 12th புக்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம் எக்கனாமி. அது போக உங்களுக்கு எனக்கு வேணும் ப்ரோ, இல்லை ப்ரோ நான் அதெல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஆர்த்தர் புக் வந்து போகலாம். ஸோ இல்லை நீங்கள் அப்படி ஆர்த்தர் புக் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் இதுக்கெலாம் வந்து தேவைப்படாது, ஏன்னா ஃபேக்சுவல் பேசிஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸு ஸ்கூல் புக்ஸை படித்தாலே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் மீறி எனக்கு வந்து நான் அதெல்லாம் படிச்சுட்டேன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஓகேங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் எக்கனாமி ஓவராலாக ஒரு ஐடியா வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு புதுசாக இருந்தால் மட்டும் பிஒய்க்யூஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சிலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, பேங்கிங்லாம் நிறைய நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த எக்ஸாம் போகிறது நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா நான் முதல் ரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய எக்ஸாம் இது தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிஒய்க்யூஸ் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் முதல் ரவுண்டில் வந்து யூபிஎஸ்சி லாஸ்ட் இயர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ யூபிஎஸ்சிக்கு வச்சுருந்தாங்க, ஆனால் எஸ்எஸ்சி பேங்கிங்க்கு வந்து இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் நடக்கலை, தனிப்பட்ட முறையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் முதல்வன் கீழே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பிஒய்க்யூஸ் கொஷின் பேப்பரை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் டேரெக்டாக எஸ்எஸ்சியில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் பேங்கிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பேங்கிங்கோட நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட கொஷின் பேப்பர்ஸ் டேரெக்டாக நீங்கள் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேங்க, இதுதான் அந்த எக்கனாமிக்கு இது நீங்கள் பார்த்துக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் பேங்க்ஸ் ரிலேட்டடான அந்த மணி ரிலேட்டடாக, அப்புறம் பேங்கிங் சிஸ்டம் ரிலேட்டடாக இது மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து வருங்க. ஸோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அது போக ஜென்ரல் நாலேஜ், ஸ்டாட்டிக் சில அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பார்த்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. மிச்சம் 3 செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனால இந்த ஒரு செக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் பார்க்காம போனால் கூட அடிச்சிடலாம். ஸோ ஓகேங்க. ஸோ இவ்வளோ தாங்க, இதை வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. யாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ தான் ப்ரோ நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட பக்கமே நான் வர்றேன், நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்தது வரைக்கும் நான் வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, படித்ததில்லை. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த ஸ்கீம் பற்றி எனக்கு அவேர்னஸ் வந்தது இப்போ தான். ஸோ அதனால் நான் ஃப்ரெஷ்ஷரு, நான் இப்போ தான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜென்ரலாக நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சியில் 2-3 வருஷம் நான் படிச்சுட்ருக்கேன், நான் 2 எக்ஸாம் கொடுத்துருக்கேன், இல்லை நான் லாஸ்ட் இயர் நான் கொடுத்தேன், இந்த வருஷம் தான் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் நீங்கள் உங்களோட ரூட்லேயே வந்து போங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை படித்தாலும் இந்த எக்ஸாம் தாராளமாக கிளியர் பண்ணலாம்.
ஸோ அதுவே போதுமானது. ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் சில மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து படிக்க வேணாங்க. ஸோ பிவிக்யூஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், ஒரு 5 வருஷம் டவுன்லோட் பண்ணிட்டு எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கரெக்டாக ஒரு கொஸ்டின்ஸை போட்டிங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாலாம் இவங்க செட் பண்ணுற மாதிரி தெரியல, வைக்கவும் மாட்டாங்க அந்தளவுக்கு. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்கான ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுனால ரொம்ப டஃப்பாலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் உங்களோட ரூட்லேயே வந்து போயிட்டே இருங்க. ஸோ இதை நான் முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஆர்த்தர் புக்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பிரச்சனை இல்லைங்க. மேக்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸோட கவர்மெண்ட் அந்த பிடிஎஃப் அந்த ஃபார்முலா புக் மாதிரி இருக்கும்லங்க, அது கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு நான் மெயில் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி போடுறேன். நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்டில் வந்து மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து அதுக்கு மெயில் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணிடுறேங்க. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாங்க. ஸோ இது வந்து எஸ்எஸ்சியில் நடந்த ஒரு எக்ஸாமினேஷனுங்க. ஸோ எஸ்எஸ்சி அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இதில் வந்து நம்ம ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைஸை வச்சு ஒரு சம் வருங்க. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி டைஸ் சம் வந்து வருதா. ஸோ இது ஒரு மாடல் ரீசனிங்கில் வரக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிரர் இமேஜ் வந்து இந்த விஷுவல் ரீசனிங் சொல்லி ஒரு இது வந்து பார்த்திங்களா, அந்த மிரர் இமேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மிரர் எப்படி வச்சோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த பக்கம் வரக்கூடிய அந்த ஷேடோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் விஷுவல் ரீசனிங். இது ஒரு மாடல். ஸோ இதுக்கு அடுத்து இந்த டயக்ராமை வச்சு ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபிகர்வெல்னு வந்துச்சுல்ல. ஸோ அந்த ஃபிகர்ஸ் வந்து இதுதாங்க வரிசையாக வரும். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ண தேவையில்லைங்க. ஏதாச்சும் ஒன்று. ஸோ இது மட்டும் சால்வ் பண்ணாலும் இங்கே என்ன வரும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இல்லை இது பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம். சரி, இல்லை நீங்கள் நடுவில் உள்ள சிம்பிள் மட்டும் பார்த்தாலும் இங்கே என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து செக் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் லாங்குவேஜ் டீகோடிங் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கோட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தாங்க இந்த கொஷின். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டு. அதாவதுங்க இந்த செட்டு மாதிரி கொடுத்துட்டு இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபாலோயிங்கில் வந்து ரிலேட் ஆகிருக்கும். நீங்கள் அதை மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கக்கூடிய கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதில் வரக்கூடிய கொஷின். ஸோ அந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வரக்கூடிய கொஸ்டின். ஓகே, இதை பாருங்கள், இதுவும் வந்து இந்த டீகோடிங்கில் தாங்க வரும். அப்புறம் இந்த நம்பர் ரிலேஷன் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்னா, அந்த நம்பர்ஸை வச்சு பேசிக்காக ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக வந்து போடணுங்க. அடுத்து ஸோ இந்த மாதிரி மாடலில் வந்து வருங்க. அதாவது சைன்ஸ் வந்து நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த சைன்லாம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஈக்குவல் ஆகிற மாதிரி சொல்யூஷன் வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் வைஸ் போங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து இந்த சிம்பிள்ஸ் வந்து மாறின மாதிரியே இங்கே வந்து இந்த A#B அப்படின்னா மதரு, அட் அப்படின்னா சன்னு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். இது வந்து ரிலேஷன்ஸுக்கு கீழே வந்து வரும். இந்த ரிலேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மாடலில் இந்த ரிலேஷன்லேயே இன்னொன்று வந்து வரும். ஸோ அது இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்பர்ஸை வச்சு தனியாக கோடிங் வருங்க, ஆல்ஃபபெட்ஸை வச்சு வரும். ஆனால் ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாடல் இது. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இந்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாகிரஃபி கொஸ்டினை பாருங்கள். ஸோ எனி நேச்சுரல் மாஸ் ஆஃப் மினரல் மேட்டர் தேட் மேக்ஸ் அப் த எர்த்ஸ் க்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்ஸ் அங்கே வந்து அவைலபிளாக கேட்பாங்க. ஸோ இந்த பாருங்கள், ராஜஸ்ரீ ஷிர்கே வாஸ் கிவன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ஸோ மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒலிம்பிக் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்கானமியில் வந்து ஜிஎன்பியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக்கான கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷினாக தப்புடக்கூடாது. ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் வந்து என்ன, ஸோ என்என்பி. ஸோ இதுதான் நம்ம படிச்சிருப்போம் ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பேசிக்கானது மட்டும் படிங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் வந்து கொடுத்துக்காதீங்க. ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்தும் வந்திருக்கு, ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் தான், அகெயின் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்து ஸ்கீம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க, அகெயின் கரண்ட் அஃபேர்.
ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் தெர் ஆர் டேஷ் மெயின் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ ஐஎன்எம்லேருந்து இந்திய தேசிய இயக்கம் சொல்லுவோம்ல, ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட் செஷன் எங்கே நடந்தது. ஸோ பாலிட்டி கொஷின்னு எலெக்ஷனை பற்றி வந்து கேட்டிருக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன் மெத்தட். ஸோ இதுவும் ஒரு பேசிக் கொஷின் தான். ஸோ இந்த கொஷினை பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் நியூ இயர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நியூ இயர் வந்து என்னது? புத்தாண்டு. ஆன்சர் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து இருக்கும், இதெல்லாம் பதட்டத்தில் வந்து தப்பு விட்றக்கூடாது. ஸோ அகெயின் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின், கெமிஸ்ட்ரி. ஸோ முடியும் 25 கொஷின். ஸோ அடுத்த ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ட்ராவல் பண்ணுறாங்க, டைம் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து. அதே மாதிரி ஸோ இதை பாருங்கள், டிஸ்கவுண்ட், அந்த காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின். இதை நீங்கள் பர்சன்டேஜ்லேயும் வந்து அடக்கலாம். ஸோ பர்சன்டேஜ்லேருந்து கேட்ட கொஷினாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு கொஷின். ஸோ அதே மாதிரி இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கலாம், இது நீங்கள் டிவிசிபிலிட்டியில் எடுத்துக்கலாம். இந்த கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு மாடல் கூட இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லார்ஜஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் என்ன, லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் என்ன, இந்த மாதிரி. ஸோ இந்த கொஷின் நீங்கள் எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வரும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சம் வந்து கேட்பாங்க, அந்த காஸ் சைன் இதில் இருந்தெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சம் வந்து வரும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்துடும், கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம், சொல்லியிருந்தோம் மேக்ஸை பற்றி. ஸோ அதில் ஒரு சம் வந்து வந்துடும். ஸோ அதை தாண்டி இந்த ரேஷியோ, அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதிலேருந்து ஒரு கொஷின் வந்து வரும். ஸோ இது போக சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணுற இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்லேயும் சில நேரம் கேட்பாங்க. டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா லக்கு போட்டுடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாடல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ ஏரியா வால்யூம் கொஷின் வந்திருக்கு. ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஹச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு ஹச்சிஎஃப் கேட்டால் ஒரு ஃபார்முலா வந்து உண்டுங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃபார்முலா வந்து உண்டு ஃப்ராக்ஷனுக்கு ஹச்சிஎஃப் பார்க்குறது. அடுத்து சைன் காஸ் இதுலேருந்து வந்துடும். ரெண்டு கொஷின் 3 கொஷின் வந்துருச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் கேட்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் பார்த்துக்கோங்க, ஈஸியாக போடக்கூடிய சம் தான். ஸோ அதே மாதிரி சர்க்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 டேஞ்சன்ட் இருக்குமா, ட்ரான் அட் த எண்ட் ஆஃப் த டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட முடியும் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டானதை சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் இடியம் கொடுத்து கேட்பாங்க, ஃப்ரேஸ் கொடுத்து மீனிங் கேட்பாங்க. இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் கொஞ்சம் அது நம்ம என்ன தான் படிச்சு போனோம், நம்ம அங்கே ஸ்பாட்டில் என்ன வருதோ அதை பொறுத்து தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டியூட்டோட அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் போட்டால் என்ன பண்ணலாம், ஸோ என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கிராமட்டிக்கல் எரரை ஃபவுண்ட் பண்ண சொல்கிறாங்க, இது ஒரு கொஷின். அப்ராப்ரியேட் ஆப்ஷனை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் சென்டென்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த தப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்க சொன்னாங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இது கீழே ஒரு மீனிங் கொடுத்து இதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஆன்டனிம், சினானம் வந்து கேட்பாங்க, மீனிங் வந்து கேட்பாங்க சில வேர்டுக்கு. இந்த சினானம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் தான் அண்டர்லைன்ட். அதுதான். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து பேசிவ், ஆக்டிவ், பேசிவ், டைரக்ட், இன்டைரக்ட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது நல்லது போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர்ஸ் கேட்டிருப்பாங்க, மெயினாக பார்க்கணும். ஸோ சில வேர்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து கஷ்டமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் குழம்பக்கூடிய ஏரியா, அந்த ஸ்பெல்லிங்கில் குழம்புவோம், அந்த ஆக்டிவ் பேசிவில் குழம்புவோம், சினானம் ஆன்டனிமில் கண்டிப்பாக தப்பு போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டிய ஏரியா. ஓகேங்க, இவ்வளோதாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் கொஷின்ஸ் வந்து இருக்குங்க, நீங்கள் வந்து ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ 100 கொஷின் நினைக்கிறேன், 100. ஸோ 1 hour தான் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ பொறுமையாக பார்த்து டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கலாமல், ஒரே கொஷின் தெரில அப்படின்னா அதை நீங்கள் விட்டுறது நல்லது. ஸோ அடுத்தடுத்து போகலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க.
அதே மாதிரி இந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆர்டர் ஜம்பிள்டு அதை அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, ஜம்பிள்டு சென்டென்சஸ்னு அதை மாதிரி மாற்றி கொடுத்து அதை நீங்கள் ஆர்டர் வைஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். ஸோ இது ஒரு பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து ஸோ ஒரு செட்டு மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஒரு 5 டேஷ் இருக்கா. ஸோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி எந்த வேர்டு வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும் பிளாங்க் நம்பர் 1ல் ஃபில் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது நீங்கள் ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், ஒவ்வொரு பேஜிலும் இந்த கொஷின் வந்து வரும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் இது வந்து எஸ்எஸ்சியில் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே நான் முதல்வனில் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் கம்ப்யூட்டரில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா OMR கொடுத்தாங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் இது இந்த இப்போ ஆன்லைன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்க்ரீன் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்க்ரீனில் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இந்த கொஷின் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1க்கு அப்புறம் 2வது போனீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து படிக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ 2வது டேஷில் என்ன வரும்னு சொல்லக்கூடிய அந்த கொஷின் 2வது கொஷின். ஆனாலும் இந்த பேராகிராஃப் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் முன்னாடி போய் தான் படிக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு 3வது போனீங்கன்னாலும் அடுத்து ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்து எழுதிக்கலாம், டைம் இதில் போகாது. ஆனால் உங்களுக்கு இப்போது ஆன்லைன் இல்லாமல் OMR கொடுத்தாங்கன்னா மேபி இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுதா இல்லை ஒரே இடத்துல இருக்குமா. இந்த UPSCயில் CSATல வரக்கூடிய மாதிரி ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு பின்னாடி 2 கொஷின் 3 கொஷின் அப்படி கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும், பார்த்துக்கங்க. டேஷ் டேஷ் டேஷ்னு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அதை அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு 5 கொஷின் வந்து வரும். ஸோ இதிலே ஒரு கொஷின் 5 கொஷின் வந்து போயிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இதோட வந்து முடியுது. ஸோ இந்த மாடல் எஸ்எஸ்சியோட மாடல், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ். ஸோ இந்த மாடலில் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பேங்கிங்கோடது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதையும் இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இதில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் PDFs வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா TNPSC படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இது வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து குரூப் 4க்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம குரூப் 2 அடுத்து குரூப் 1 இதெல்லாம் வந்து வரிசையாக வர்றதுனால நம்ம வந்து ஜென்ரலாக TNPSCக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின் ஸ்டாண்டர்ட்ஸில் கொஷின் வந்து எடுத்து ஓவராலாக போட்டுட்ருக்கோங்க. ஸோ வந்து அதை நீங்கள் 1க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 2 யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்ஸு ப்ளஸ் சில ஆத்தர் புக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி சில ஏரியா எடுத்து நம்ம வந்து தனியாக வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்து டெய்லியும் வந்து போட்டுட்ருக்கோம். அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் இல்லை நைட் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ மார்னிங்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே PDF கொடுத்துருவோம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு ஆடானாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வந்து அந்த லிங்க்கை போட்டுவிட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஓகேங்க, இதுக்கு ப்ரீவியஸ் டெலகிராமோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து PDFs வந்து கொடுத்துட்ருப்போங்க. ஸோ ஓகேங்க, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் இது வரைக்கும் ஒரு 65 நாள் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த PDFஸ்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நம்ம டீமில் எனக்கு இல்லை அதர் அட்மின் யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேங்க, இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது போக நிறைய TNPSC ஜென்ரல் தமிழுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து குரூப் 2க்கும் சரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. குரூப் 2க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ GSக்கு வந்து குரூப் 1க்கு ஏதாச்சும் முக்கியமான கண்டென்ட் ஏதாவது சீரிஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து இனிமேல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த நான் முதல்வன் பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தாலோ ஸோ ஏதாச்சும் ஹால் டிக்கெட்டோ இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம இதை பற்றி வீடியோ வந்து போடுறோங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.